ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிவர்சிட்டி டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஃபார்மர் எல்லாருக்குமே அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இ-சேவை மையங்களையே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற புதிய தகவல் வந்திருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, எப்படி இ-சேவை மையங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து ஃபார்மர்ஸ்க்குமே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதற்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஃபார்மர் கவர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இனிமேல் ஃபார்மருக்கு தேவைப்படுற அனைத்து ஸ்கீம்ஸுக்குமே ஆன்லைன் மூலமாகவே எல்லா தீர்வுகளுமே கொண்டு வரதுக்காக இந்த ஒரு புதிய போர்ட்டல் உருவாக்கி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஃபஸ்ட்டு அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முகாம்கள் மாதிரி அங்கங்கே ஏரியாஸில் போட்டிருந்தாங்க. நிறைய பஞ்சாயத்து ஆஃபீஸில் கூட போட்டிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய ஃபார்மர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம்பில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அடிஷ்னலாக இ-சேவை மையங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். அனைத்து இ-சேவை மையங்களையும் இந்த அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்மர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அக்ரி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லா ஃபார்மர்ஸோடைய டீட்டெயில்ஸையும் உள்ள கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸு சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இந்த ஒரு போர்ட்டல் மூலமாகவே ரெட்ரீவ் பண்ணிக்கிறதுக்காகவும், வெதர் அப்டேட்ஸ் அந்த ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு, அது போக அவங்க கிராப் என்ன பயிரிட்டுருக்காங்கிற வரைக்கும் அதில் சேவ் பண்ணுறதுனால அந்த பயிர் சம்மந்தமான மார்க்கெட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மற்றும் இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போர்ட்டலை ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக அவங்க பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இ-சேவை மையங்களில் இந்த அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அனைத்து இ-சேவை மையங்களையும் இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கு முக்கியமாக ஒவ்வொரு ஃபார்மரும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மருடைய ஆதார் கார்டு, லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், இதுதான் தேவை. அவங்களுக்கு ஆதாரில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கணும். அதுக்கு ஓடிபி வரும். அதை பேஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஒவ்வொரு ஃபார்மருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகிடும். எப்படி ஆதார் கார்டு இருக்கோ அதே மாதிரி யூனிக்காக ஒரு ஐடி கார்டு இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறதுலையும் அப்டேட் ஆகிடும். அதை பேஸ் பண்ணி இனிமேல் ஃபியூச்சர்ஸில் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் வருது, இல்லை ஏதாவது ஒரு தகவல் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெப்சைட்டில் எல்லாமே ஆன்லைனில் அப்டேஷன்ஸில் இருக்கும். ஏற்கனவே கவர்மெண்ட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டேக் பேஸ் பண்ணி ஒரு இடத்துடைய பட்டா சிட்டாவில் இருந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறத ஒரு ஆப் மூலமாகவே கூட கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி மூலமாக இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறாங்க. இப்போ இந்த அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இ-சேவை மையங்களில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற இ-சேவை மையங்களுக்கு போனீங்க அப்படின்னா அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு போர்ட்டலில் அவங்க என்ட்ரிஸ் பதிவு பண்ணுவாங்க. இதில் அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபில் பண்ணும்போது ஃபார்மருடைய ஆதார் நம்பர், லேண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அவங்க என்ன பயிரிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறதுனால அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன்ஸுமே அதில் இருக்குது. ஃபார்மர் ஓடிபி பேஸ்டு மூலமாகவோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ கூட அவங்களோட ஆத்தென்டிகேஷனை ஆதார் நம்பர் கொடுத்த உடனே வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட டேட்டா கவர்மெண்ட் டேட்டா பேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லேண்ட் ரெக்கார்ட்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஃபைனலாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜோட அக்னாலஜ்மெண்ட் வரும். அது ஃபார்மர் மெசேஜாக உங்களுக்கு மொபைலும் ரீச் ஆகிடும். இந்த ஒரு அக்ரி ஸ்டாக் இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி நம்பரை வச்சுட்டு ஃப்யூச்சரில் இனிமேல் தேவைப்படுற நிறைய சர்வீசஸ்க்கு இதிலேருந்து கொண்டு வந்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியர்பையில் இ-சேவை மையங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே இப்போ இ-சேவை மையங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஒரு ஃபார்மர் என்ரோல் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறத டைப் பண்ணி பார்க்கலாம். இல்லை அந்த
ஃபார்மருடைய ஆதார் நம்பர் மட்டும் டைப் பண்ணி சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிற விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்டேட் வைடாக வந்து எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, என்னென்ன இது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டேஷ்போர்டாகவும் கொடுத்துருந்துருப்பாங்க. நேற்று வரைக்கும் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பிஎம் கிசான் பெனிஃபிஷரிஸ் கவர் ஆகிருக்கிறாங்க, ஃபார்மர் ஐடி எவ்வளோ பேருக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு அண்ட் அப்ரூவல் ஆகிருக்கு அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் பேசிஸில் வந்து இ-சேவை மையங்கள் மூலமாக பண்ணது எவ்வளோ, ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக பண்ணது எவ்வளோ, அதிகமான டிஸ்ட்ரிக்ட் எதில் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் சொன்ன இந்த இ-சேவை மையங்களை பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லாகின் வித் சிஎஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய டிஜிட்டல் சேவாவுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இ-சேவை மையங்கிறத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் சேவாவுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோட் கொடுத்து சைன்இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கரெக்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுடைய ஐடியிலேருந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஓடிபி பேஸ்டு ஆத்தென்டிகேஷனாகவும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு வேலிடேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருடைய டீட்டெயில்ஸை வந்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக் ஐடி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏற்கனவே இ-சேவை மையங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஐடி ஓப்பன் பண்ணி டிஜிட்டல் சேவை ஐடி மூலமாக லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார்மர்ஸ் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே கேம்ப் மெத்தடில் போயிட்டு இருக்கிறதும் வந்து இப்போ வந்து அக்ரிஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து கேம்பில் போய் பண்ண முடியாதவங்க இ-சேவை மையங்கள் எல்லா நாட்களிலுமே ஓப்பனில் இருக்கும். நீங்கள் இந்த இ-சேவை மையங்களை பயன்படுத்தி கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பயன்படுத்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை டெய்லியுமே நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சார்ஜஸ் விட அதிகமான அமௌண்ட்டை கொடுத்து தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலோ இல்லை டிஜிட்டல் இதை யூஸ் பண்ணாலோ வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. மால்கோ பே அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ரிவார்ட்ஸ் வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதில் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே இந்த மால்கோ பே அப்படிங்கிற ஆப் வந்து இருக்கும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் பிளான் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதன் மூலமாக ரீசார்ஜ் பண்ணுறதுனா மொபைல் ரீசார்ஜஸ் எல்லாத்துக்குமே 5 முதல் 8% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிடிஹெச் எல்லாத்துக்குமே ரீசார்ஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3% கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் மால்கோ பே அப்படிங்கிற ஆப் இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுல இனிமேல் உங்களுடைய அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.